வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் SC/ST OBC மக்களோட பிரதிநிதித்துவம் குறித்து பாஜக கேள்வி எழுப்பும்போது பாஜகவோட அனுராக் தாக்கூர் ராகுல் காந்தியோட ஜாதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டது மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. இதை மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜாதி கணக்கெடுப்பு எடுத்தாலே எல்லாத்துக்குமே விடிவு காலம் பிறந்துடும். ஏன்னா எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, எல்லாமே வெளியே வந்துடும். வெட்ட வெளிச்சமாக எத்தனை பேர் மேல் இடத்துல மேல் ஜாதிக்காரன்னா முக்கால்வாசி ஆதிக்கமே, கீழ் ஜாதிக்காரர் எங்கே இருக்கிறாங்க எல்லாமே வந்து பிளாட்ஃபார்ம் மாதிரி தான். எங்கேயுமே இடம் கிடையாது. எல்லாம் மேல் ஜாதிக்காக தான் சப்போர்ட்டே அந்த அரசாங்கம். பாஜகவோட இந்த செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க? இந்த செயல்பாடு சரியில்லைங்க. ஜாதியை பற்றி இழுத்தி ஒருத்தரை அவமானப்படுத்து, அதுவும் சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவரே நீங்கள் இந்த அளவுக்கு அமுக்குறீங்கன்னா அடுத்தவங்கெல்லாம் எந்த நிலைமைக்கு போவாங்க? பொதுமக்கள்லாம் எங்கே போவாங்க? ஒரு எதிர்கட்சி தலைவராக உட்காந்துக்கிறவரே நீங்கள் இந்த மாதிரி பாடுபடுத்தும் போது சாதாரண எங்களை மாதிரி ஆட்டோ ஓட்டி பிழைக்கிறவங்களாம் யாரா கேள்வி கேட்க முடியும்? ஒன்றுமே பண்ண வாய்ப்பு இல்லை. அவர் என்ன கேட்குறாரு? ராகுல் காந்தி யாருக்காக பேசுறாரு? பொதுமக்களுக்கோசரம் பேச தவிர்த்து அவர் தனிப்பட்ட முறையில் பேசல. நம்ம அதான் செய்தி பார்த்து தான் வருவேன், செய்தி பார்க்க நான் வரமாட்டேன். பொதுவாக பேசுகிறார் அவர். மிச்சப்படி எதுவுமே தப்பாக பேச நீ ஒன்று நான் ஒன்றுன்னு எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி தான் அவர் சிந்தித்து செயல்படுத்தி பேசுகிறாரு. அவரை போய் தப்பு சொன்னால் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இதை சொன்னால் போல் முஸ்லீமு கிறிஸ்டின்னு இந்துக்கிறாங்க, ஒரு 3 பேர் சேர்த்து சந்தோஷமாக வண்டி ஓட்டுறோம். இது எவ்வளோ நல்லா இருக்குது. ஏய் நீ அந்த இடத்துல போய் ஓட்டு, கிறிஸ்டின் இந்த இடத்துல போட்டு, முஸ்லீம் சொல்ல முடியுமா? எல்லாம் ஒரு தாய் மக்கள் தான், எல்லாம் ஒன்றா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். நம்மளால வரக்கூடாது. இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு போகிறதே கிடையாது, ஆனால் அமைச்சராக இருக்காங்க. அதுதான் மோடியுடைய அரசாங்கத்தில் அவங்க எப்போ எல்லாருமே இப்போ பாதி பேர் MP இல்லாதவங்க தான் இன்னைக்கு இதுவாக இருக்கிறாங்க. நிதின் கட்கரி அவர் கேள்வி கேட்குறாரு, அவருக்கே பதில் சொல்ல மாட்டுறாங்களே. அவங்க கட்சியில் இருக்கிற ஒரு பெரிய தலைவர் தானே அவரும், நிதின் கட்கரி. அவரே இந்த இன்சூரன்ஸை பற்றி தடை விதிங்கன்றாரு. மக்களுக்கு இருக்கிறதே ஒரே வாழ்வாதாரம் அந்த சாவோ வாழ்வுக்காக போகிற இன்சூரன்ஸு, அதுலேயே GST போட்டு கொள்றீங்களே. அவங்க கட்சி தலைவரே அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே. அந்தம்மா ஜாதியே வேணாங்க. அப்படி கேட்டிருந்தா தவறாக பேசினா மன்னிச்சிங்க, அவ்வளோதான். நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நாங்கள் மோடி கட்சி சார்பாக மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நீங்கள் மோடி கட்சியா? ஆமாம். கேட்கக்கூடாது. அது தெரியாமல் கேட்டிருந்தா தெரியாமல் பேசியிருந்தாலும் அதுக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மோடிக்கு சார்பாக. நீங்கள் மோடி கட்சியா? ஆமாம், நான் மோடி கட்சி தான். ஆனாலும் பேசுகிற தப்புங்கிறீங்க. தப்பாக பேசிருக்க மாட்டார், அது தெரியாமல் பேசிருக்கலாம். அது நீங்கள் அது பரவிக்கலாம். அதை வச்சு நீங்கள் கேட்குறீங்க. அது தப்புனா தப்பு தான். அதை நாங்கள் சரி பண்ணிக்கிறோம். சரி பண்ணுறது ட்ரை பண்ணுறோம். சரி. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். வரவேற்க வேண்டிய சாதிவாரி கணக்கெடுப்புன்னா தான் சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விஷயம் எல்லாருக்கும் கிடைக்கும். சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக வேணும். பட்டியலினத்தவங்களுக்கு அடிக்கக்கூடிய சலுகை, அடிப்படை சலுகை கண்டிப்பாக கிடைக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக வேணும். இப்போ ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்குறாரு. ஆமாம். கேள்வி கேட்டோன்னே பாஜகக்காரங்க என்ன சொல்கிறாங்க, நீ என்ன ஜாதின்னு சொல்லு, அப்போதான் பதில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேசலாமா? எல்லாருமே என்னை பொறுத்தவரையும் எல்லாருமே இந்தியன், எல்லாமே ஒரு தாய் மக்களாக தான் நம்ம பிறந்தோம். நம்ம இந்தியன் தான் சொல்லிக்கணும். அது சட்டசபையில் நாடாளுமன்றத்தில் இந்த சாதின்னு சொல்லி அடிப்படை அது பேசக்கூட ஒரு விஷயமே இல்லை. இது தவறான ஒரு விஷயம்தான். ராகுல் காந்தி யாருக்காக பேசுகிறாரு? அவர் பார்த்தா இந்தியாவுடைய அனைத்து மக்களுக்காகவே ராகுல் காந்தி குரல் கொடுத்துருக்காரு. இது அவர் உனக்காக எனக்காக இறக்கணும். அவர் இந்தியாவில் உள்ள அத்தனை கோடி தம்பியர்களுக்காக அவர் பேசுகிறாரு. அவர் நம்ம அவர் கேட்குறது தப்பு கிடையாது. அவர் கரெக்டாக தானே சொல்கிறாரு. அவர் ஒரு நாட்டினுடைய ஒரு MP ஜெயிச்சிருக்காரு. அவர் கேட்குறதுல தப்பு கிடையாது. அவர் கேட்குறது உண்மை தானே கேட்குறாரு. இதில் சாதி எங்கேருந்து வந்தது? என்ன சாதின்னு கேட்குறது தப்பு இல்லைல்ல. சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு தேவையானது. இத்தனை பேர் இருக்காங்க இந்த சமுதாயத்தில், ஏன் அப்படி தெரிஞ்சால் தானே இதில் யார் யார் இருக்காங்கன்னு தெரியும். கரெக்டுங்களா? அது வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் நாடாளுமன்றத்தில் அந்த விஷயம் பேசுறது தவறு. ராகுல் காந்தி கேள்வி கேட்டால் நீ என்ன ஜாதின்னு கேட்குறாங்க, இப்படி கேட்கலாமா? ஜாதி இல்லை ஒன்று தாங்க. ஜாதி ஒன்றுமே இல்லையே. எல்லாம் மனுஷன்லாம் ஒன்று தானே. ரத்தம் ஒன்று தான் இருக்குது. எல்லாம் மனுஷன்லாம் ஒன்று தானே இருக்காங்க. யார் மூஞ்சி மட்டும் தான் மாறுது. யார் ஜாதின்னு சொல்லிட்டு போகிறாங்க சொல்லு பார்க்கலாம். சத்தியமாக சொல்கிறேன், உண்மையாக ஜாதி இல்லை. ஜாதி இருந்தால் சாவு இருக்காது, யாரும் எதுவுமே இருக்காது. ஏன் ஜாதிக்கோசம் சண்டை போடுறீங்க? ராகுல் காந்தி யாருக்காக பேசுறாரு? நம்ம மக்களோட தான் பேசுறாரு. நம்ம மக்களோட பேசுறாரு ராகுல் காந்தி. ராகுல் என்ன சொல்றாருன்னா ஜாதி இல்லைன்னு சொல்றாரு. அவரு நீங்க ஜாதியை கொண்டு வர்றீங்க.
ஸ்கூலில் ஜாதி ஒழிங்க. இப்போ சொல்கிறாங்க ஜாதி எங்கே வந்து வந்தது? மனுஷன் வந்து பிறகுறான், ஜாதி வந்து பிறகுறான். இல்லை கவசம் வந்து பிறகுறான். நான் வந்து மாவீரன், நான் வந்து ஈவரானோ கவசம் வந்து பிறகுறான். ஒன்றும் இல்லையா? இப்போ எப்படி ஏன் ஜாதி சொல்கிறீங்க? ஜாதி ஒன்றும் இல்லைங்க. பாஜகவோட ஆட்சி எப்படி இருக்கும்? அது வேஸ்ட்டுங்க, சுத்தம் வேஸ்ட்டு. ஏன்னா தலித்து மக்களை சாவடிக்கிறாங்க அவங்க எல்லாமே சேர்ந்து. அப்படி இருந்தாலும் நாங்கள் வெளியே வரோம், அவ்வளோதான். ஆனால் உண்மை சொல்கிறேன், ராகுல் காந்தி சூப்பர் கவர்மெண்ட். மோடி வேஸ்ட். மோடி ஒன்றுமே இல்லைங்க. பொது இடத்துல ஜாதியை பற்றி கேட்குறதே பெரிய தப்பு தான். ஜாதின்றது இருக்கக்கூடாது, ஒழிக்கணுன்றது தானே பெரிய இதுவே இருக்குது. இப்போ ஜாதியை பற்றி இழுத்து அவன் கேட்டால் என்ன பண்ண முடியும்? ராகுல் காந்தி கேட்டது கரெக்டான ஒரு இதுதான். ஒவ்வொரு இதுவும் பாராளுமன்றத்தில் அவர் கேள்வி கேட்கறதெல்லாம் திசை திருப்பறதுக்காக தான் இந்த அரசாங்கம் ஈடுபட்டுன்னு இந்த மாதிரி அதுக்கு மோடியும் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. அதை வந்து முதல்ல அவர் தடுத்தாலே எல்லாருமே ஒழுங்காக வந்துடுவாங்க, சட்டமும் நல்லா இருக்கும். அது தவிர பொது இடத்துல ஒருத்தட்ட ஜாதி கேட்கலாமா சார்? கேட்கக்கூடாது. நாடாளுமன்றத்திலே கேட்குறாங்க. அதுதான் சரியில்லை. மேல் சபையில் வந்து சரியில்லை. இப்போ இந்த மாதிரி ஜாதி கொடுத்து கேட்கறதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? தப்புங்க. அது ஜாதியை பற்றி கேட்கக்கூடாதுங்க. இப்போ சட்டசபையில் உட்காந்துக்கிறாங்க மேலத்தில், அவங்க ஒவ்வொருத்தரும் நம்ம கேட்க முடியுமா நீ என்ன ஜாதின்னு? அதை முதல்ல வந்து மோடி அரசாங்கம் கேட்கணும், அதை ஒழிக்கணும். ஜாதின்றதே வேணாம். எல்லாம் சரிசமமாக இருந்தால் நாடு நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பாஜகவோட ஆட்சி எப்படி பார்க்குறீங்க? பாஜக ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுடைய ஆட்சி வந்து பார்த்தினாக்கா இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்து இந்த பட்ஜெட்டில் பார்த்துருக்கேன். இந்த பட்ஜெட்லேயே அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஆட்சி அமைச்சு இந்த மொதல் பட்ஜெட்லேயே வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த மாதிரியான மக்களுக்கெல்லாம் அவங்க வந்துட்டு அவர் எல்லாருக்கும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க பிரதமராக. இந்திய பிரதமராக, பாரத பிரதமராக தேர்ந்தெடுத்ததுக்கு அவர் என்ன நல்லது செஞ்சார்? பீகாருக்கும் தெலுங்கு தேசத்துக்கும் கொடுத்தாங்க, தமிழ்நாட்டுக்கும் ஒன்றுமே கொடுக்கல, 0. அப்போ அவர் நமக்கு என்ன பண்ணாங்க? தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவருக்கு வரி கொடுக்கலையா? கேரளா தேசம் வரி கொடுக்கலையா? கர்நாடகா வரி கட்டலையா? எல்லாரும் வரி கட்டினாங்கல்ல, எல்லா மக்களும் வரி கொடுத்தாங்களா? அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும்? தமிழ்நாட்டுக்கு கொடுக்க பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்கணும். நம்ம தமிழ்நாட்டுக்கு 0 தான் பண்ணார் அவர். அதனால் வந்து அவர் வந்து அதை வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அனுராக் தாக்கூர் தான் இந்த கேள்வி ஏற்றிருக்காரு ராகுல் காந்தியை பார்த்து, என்ன ஜாதின்னு. அனுராக் தாக்கூரோட இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்கிறேன், இந்த வந்து எல்லாரும் வந்து அந்த இடத்துல வந்து இந்தியன் ஓட்டு போட்டவங்க எல்லாருக்கும் வந்து உரிமை உண்டு. அதை குரல் கொடுக்குற உரிமை ராகுல் காந்திக்கு உண்டு. அதை வந்து தப்புன்னு சொல்கிறது வந்து தப்பு தான். அவர் குரல் கொடுக்குறது வந்து இந்தியா மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு. இப்போ இன்னொரு கேள்விண்ணா, நிர்மலா சீதாராமன் இருக்காங்களே, ஆமாம், அவங்க வந்து தேர்தலே நிற்கிறது இல்லை, ஆனால் அமைச்சராகிறாங்க. அது எப்படின்னா? தேர்தல் நிற்கிறாங்கன்னா அது ஒன்றிய அரசு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சலுகை. தேர்தலே நிற்காம கூட நீங்கள் வந்து இப்போ அமைச்சராக இருக்கலாம், ஒரு நிதி அமைச்சராக இருக்கலான்றது அந்த கட்சியில் அவங்க வந்து அதெல்லாம் பண்ணுறாங்க. ஜாதி அடிப்படையில் கொடுக்குறாங்களா எப்படி? அவங்க பார்த்தா ஒரு பிராமன்ஸ், அதனால அது கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. முன்னாங்க 20 லட்சம் சொன்னார், என்ன குத்துறேன்னா அவர் மத அரசியல் பண்ணுறாரா ஜாதி அரசியல் பண்ணுறாரா? மத அரசியல் பண்ணுறாருங்க. மதம் தான் ஜாதி, மதம் சொன்னதான் ஜாதி தான் மதம். ஓகேங்களா? அதை புரிஞ்சுனா மட்டுமே மக்கள் நல்லா தெளிவாக இருப்பாங்க. மதம் நீங்க வரும், நாளைக்கு போய்டும், மனுஷன் வருவாங்களா? கீழே ஊன்ட்டு நீ எவன் காப்பாற்றுவா? ஏன் கொடுக்க மாட்டீங்க? யாரு? சீதாராமன் இருக்காங்களே, அவங்க தேர்தலே நிற்காம அவங்க வெங்காயமே நான் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. அவங்களே பேசுகிற நிதி அமைச்சர் அவங்க. என்ன தமிழ்நாடு என்ன பண்ணாங்க அவங்க சொல்லுங்க? ஒன்றே பண்ணலையே, எல்லாம் வந்தப்பா ஒன்றே பண்ணலைங்க. அவங்க நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க.